அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த இன்ஜினியர் படிப்புக்கான கிரகத்தை தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இன்ஜினியருக்கான அமைப்பு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சனி, புதன் இவங்க தான் மிக சிறப்பாக இருக்கணும். அதே போல் கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு வந்து சுக்கிரன், கம்ப்யூட்டருக்கு வந்து தனியாக சுக்கிரன், இவங்க 4 பேரும் இன்ஜினியருக்கு படிப்புக்கு காரணங்கள். அதோடைய சிறு எடுத்துக்காட்ட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, முன்காலத்திலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் துறையில் சிவில் இன்ஜினியர், மெக்கானிக் இன்ஜினியர் இரு துறைகள் மட்டுமே தான் இருந்தன. இப்போ பல துறைகள் இன்ஜினியரில் வந்துச்சு, கருத்தில் கொள்ளணும். இந்த ரெண்டுத்துக்கும் இதற்கு கடின உழைப்பு, கட்டுமான பணிகளும், அறிவுத்திறன், அத்துடன் இரும்பு, சிமெண்ட், செங்கல், மண், கல், இயந்திர கருவிகள் ஆய்வுகள் தேவைப்பட்டன. கட்டுமான பணிக்கு தேவையான மூலப்பொருட்கள் சிமெண்ட், செங்கல், மண். இதற்கு காரக கிரகம் செவ்வாய், கருத்தில் கொள்ளணும். அடுத்து இரும்பு வேலையாட்கள், இதற்கு காரக கிரகம் சனி. இவற்றை செய்வதற்கு அறிவாற்றல், புத்திசாலித்தனம் வேண்டும், அதுக்கு காரக கிரகம் புதன். எனவே இந்த 3 கிரகங்களில் பலமான தொடர்பு வேண்டும் என்பது உண்மை கருத்து, கருத்தில் கொள்ளுங்க. இன்று இன்ஜினியரிங் துறையில் அதிகப்படியான வளர்ச்சி உள்ளது. எல்லா துறைகளிலுமே இன்ஜினியரிங் புகுந்து விட்டது. இன்ஜினியரிங் படிப்பில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கம்ப்யூட்டர் தான், கருத்தில் கொள்ளணும். கம்ப்யூட்டர் இல்லாத துறைகளே இல்லை என்று இன்று ஒரு நிலை ஆகிவிட்டது. ஆக கம்ப்யூட்டருக்கு உரிய காரக கிரகம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், சனி, புதன். கம்ப்யூட்டருக்கு தனியாக குறிக்கிறது சுக்கிரன் தான், மற்றும் செவ்வாய், சனி, புதன். இந்த 4 கிரகங்களும் ஒரு ஜாதகருக்கு மிகவும் சிறப்பான அமைப்பில் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அந்த இன்ஜினியர் துறையில் புது புது ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சு உலகம் போற்றும் விஞ்ஞானிகளாக மிகவும் சிறப்பான முறையில் அவங்களால ஆக முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இது இந்த 4 கிரகம் பலம் பெறணும். நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். இந்த கிரகங்கள் எப்படி இருக்கு, ஜாதகத்தை தெளிவாக போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது உங்கள் லக்கணத்துக்கு சூப்பரோ இல்லை பாபரோ, கெட்டவரோ நல்லவரோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிரகங்கள் திரியோணத்தில் இல்லை கேந்திரத்தில், திருவண்ணா 1, 5, 9, கேந்திரனா 1, 4, 7, 10 இதில் அமைந்திருந்தாவே அவங்க அந்துடைய சிறப்பை செய்திருவாங்க. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் அவங்களுக்கு யார் சாரம் கொடுத்தா பார்க்கணும். இப்போ குரு சுக்கிரன்லாம் சாரம் மாறி மாறி கொடுத்துருந்தாங்கன்னா, வளைபுர சந்திரன், புதன்லாம் சிறப்பான கல்வி இன்ஜினியரில் வெளிப்பாங்க. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.